ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் குளோபல் பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று பிட்காயினில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $79,000 $72,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சடனாக வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த டம்புக்கான மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆயிடுச்சு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் இன்னுமே வந்து கண்டினியூ ஆகுமா, ஸோ இதில் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க கூட இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று பிட்காயின் ஒரு ஃபாலிங் எட்ஜ் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்து $78,000 கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ 79,200லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 72,900 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 7.73% கிட்ட இந்த டம்ப்பு. ஸோ இந்த டம்புக்கான மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஈரானியன் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேவி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் டவுன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வார் நியூஸ் வந்தோடனே ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பேனிக் வந்து கிரியேட் ஆகி எல்லா அசட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுது. ஸோ நேற்று யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் தான். அண்ட் பிடிசி மற்ற மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்து கிராஷ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மேலே பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கேன். பட் ஒரு 72,900 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரியுமே வந்து கொடுத்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்னால தான். ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் இப்போ கவர்மெண்ட் ஃபண்டிங் பில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் யூஎஸ் கவர்மெண்ட் ஷார்டன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எண்டு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இங்கேருந்தே ஒரு $76,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கைஸ், ஆக்சுவலி இப்போ பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை வச்சு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. போத் பம்ப் அண்ட் டம்ப்மே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் வந்து லிக்விடேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, போத் லாங் அண்ட் ஷார்ட்டில். ஸோ பிட்காயினில் இந்த கிராஷ் வந்து முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ப் வந்து முடிகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. எதனாலனா வீக்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 7,900 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட் வேஸில் இருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டம்ப் ஆச்சுன்னா வீக்லியில் 200 EMI ஏரியாவான இந்த $70,000 to $60,000 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பவுன்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா வீக்லி மந்த்லி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா RSI 33 34 இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரெக்கவரி பவுன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் கூடிய சீக்கிரம் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஆக்சுவலி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவில் பிடிசியை ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸில் தான் இருக்காங்க. ஈவன் பிட்மைனோட ஃபவுண்டரான டாம்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக கண்டினியூவாக வந்து எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்கி வச்சுருந்தார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸில் லாஸில் தான் வந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் வந்து இருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே. ஸோ பிடிசிக்கு லாஸ்ட் ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் 200 EMI தான். ஸோ அதை மட்டும் எப்படியாவது லூஸ் பண்ணவே கூடாது. அதை லூஸ் பண்ணிடுச்சுன்னா ஈவன் 51 to 52 இந்த ஏரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து போகும். பட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டம்ப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. ஆக்சுவலி பிடிசியோட வீக்லி டைம் ஃப்ரேமில் இன்னொரு பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிஷான ஒரு பேட்டர்ன். ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் வந்து ஆகக்கூடாது. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் வந்து ஆயிடுச்சுன்னா இந்த கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து ஆகும். ஸோ அதனால் எப்படியாவது பிட்காயின் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக பவுன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். வீக்லியில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாலே போதும், பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். தென் யூஎஸ்டி டாமினன்ஸ் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிளாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுமே வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 7.25% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் வீக்லியில் இதோட ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த யூஎஸ்டி டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் பம்ப் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் நேற்று நடந்த ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நேற்று பிட்காயின்மே டம்ப் ஆயிருக்கு, டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருக்கு. இதனால ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் வந்து ஆகலை. ஸோ நேற்று டாமினன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60%லேருந்து அப்படியே ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு 59.3 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ எப்படியாவது இதே டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59% கீழே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி போயிடுச்சுன்னா போதும், ஆல்காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு எல்லாரும் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.